வரலாம். ஆனா கொடியிலே இருக்கிற பூ வாகை மலரா இல்லனா தூங்கு மூஞ்சி மலரா? விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கொடி குறித்த கேள்விக்கு வாகை மலரா தூங்குமூஞ்சி மலரா என குழப்பம் இருப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தக் லைஃப் பதிலளித்துள்ளார். விமர்சையாக கொடி ஏற்றினார், உடனே விமர்சனங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கொடி ஏற ஏற விமர்சனமும் ஏறி இருக்கிறது. இது ஆரோக்கியமான சூழ்நிலை. ஒரு விமர்சனம் இல்லை என்றால் ஒரு கட்சி வளர முடியாது. ஆக ஆரம்பத்திலேயே விமர்சனம் வந்தது. யானையின் மீது விமர்சனம் வந்திருக்கிறது, வாகை மலரின் மீது விமர்சனம் வந்திருக்கிறது. அதாவது யானையை அவர்கள் போட்டதனால் பகுஜன் சமாஜ்வாதியின் கட்சியின் தலைவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கார். ஆனால் ரொம்ப நாகரிகமாக சொல்லியிருக்கிறார். பகுஜன் சமாஜ்வாதியின் தலைவர் ஒருவேளை சட்ட ரீதியாக அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். சட்ட ரீதியாக தெரிந்த பின்பு அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. நல்லவேளை அதில் வாகை மலர் தான் இருந்தது, தாமரை மலர் இல்லை. தாமரை மலர் இருந்ததுன்னா நாங்களும் எங்களது கருத்தை நாங்கள் பதிவு செய்திருப்போம். அதனால அது வாகை மலரா தூங்கு மூஞ்சி மலரா என்பதில் வேற இப்போ சமூக ஆர்வலர்கள் ஒரு விவாதம் நடைபெறுகிறது. அதாவது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து கொள்கை வந்த பின்பு விவாதம் வரலாம். ஆனா கொடியிலே இருக்கிற பூ வாகை மலரா இல்லனா தூங்கு மூஞ்சி மலரா, இல்லனா யானையை போட்டது சரியா இல்லையா? எது எப்படி இருந்தாலும் கொடி மங்களகரமாக இருக்கிறது. நல்ல மஞ்சளும் சிகப்புமாக, குங்குமமும் மஞ்சளும் போல இருப்பது எனக்கு மகிழ்ச்சி. ஆக அந்த வகையில் ஒரு தலைவர் உருவாகி இருக்கிறார். வருங்காலத்தில் அவர் எப்படி நடைமுறைப்படுத்துகிறார் என்பதை வைத்து நாம் நமது கருத்துக்களை சொல்வோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.